வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 7 வெற்றி வேட்கையை தான் பார்க்க போகிறோம். 7.1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வண்ணமிட்ட சொல்லை உரிய இடத்தில் எழுதுவேன். இங்கே பாருங்கள், இதில் 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆள், புறவி, கயம், சினை இது எந்த படத்துக்கு வரும்னு சொல்லிட்டு சரியான இடத்துல நம்ம நிரப்பணும். ஆள்னா ஆலமரம், அந்த மரத்துக்கிட்ட எழுதணும். அடுத்து இந்த குதிரைக்கு கீழே புறவினா குதிரை, அப்போ குதிரையில் எழுதணும். கயம்னா என்னது? குளம். கயம்னா என்னது? குளம். இங்கே குளம் மாதிரி தண்ணி இருக்குங்களா, அப்போ அங்கே கயம்னு எழுதணும். மீனின் சினை சிறியதாக இருக்கும். சினைன்றதா முட்டை. மீனின் சினைனா என்னது? முட்டை. இப்போ என்ன வரும்? ஆள், புறவி, சினை, கயம். இரண்டாவது என்ன 7.2 என்ன கொடுக்குறாங்க? தொடருக்கு ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுவேன். என்ன எழுதணும்? பண்பினை எடுத்து எழுதணும். சாலமன் பள்ளியில் நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் கூறினான். அனைவருக்கும் வணக்கம் கூறினது மரியாதை செலுத்துதல். என்னது? மரியாதை செலுத்துதல். மதன் பள்ளிக்கு வரும் வழியில் வயதான முதியவருக்கு சாலையை கடக்க உதவினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதவி செய்தல். சரிங்களா? என்ன பண்ணியிருக்காரு அந்த பையன்? என்ன பண்ணியிருக்கான்? மதன் என்ன பண்ணியிருக்கான்? உதவி செய்தல். மூன்றாவது பாருங்கள். அருண் தான் விரும்பி வாங்கிய பொம்மையை அடம்பிடித்து கேட்டதன் தங்கைக்காக விட்டு கொடுத்தான். என்ன பண்ணான்? விட்டு கொடுத்தல். தன் சகோதரிக்காக என்ன பண்ணான்? விட்டு கொடுக்குறான் அருண். அந்த பண்பு விட்டு கொடுத்தல். அடுத்து நிகழ்வுகளை படிப்பேன், விடையை எழுதுவேன். நடுவர் வந்துவிட்டார், மின்கலன்கள் இல்லையே. உங்கள் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். இதோ இந்த மின்கலன்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த திட்டத்திற்கான நம் தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நம் ஊருக்கு ஆற்று நீர் சுத்தமாக வந்துள்ளது. இனி இதை பயன்படுத்தலாம். சரி ஐயா, கழிவுநீர் இல்லாத ஆற்று நீர் நன்றாய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு யானை கூறுகிறது. இங்கே பாருங்கள், ஆஹா, நம் கடலுக்கு கழிவுநீர் கலக்காத சுத்தமான நீர்னு சொல்லிட்டு மீன்கள்லாம் கூறுகிறது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இனி நமக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள்லாம் பேசிக்கிறாங்க. மாணவர்கள் செய்த உதவியால் என்னென்ன பயன்கள் விளைந்தன? என்னென்ன பயன்கள் விளைந்தன? ஆற்று நீர் சுத்தமானது, காட்டில் விலங்குகள் சுத்தமான நீரை குடித்தன, கடலில் மீன்களுக்கு சுத்தமான நீர் கிடைத்தது. கடலில் மீன்களுக்கு சுத்தமான நீர் கிடைத்தது. அடுத்து 7.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். பழமையான ஆலமரத்தில் சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர்நிலையில் உள்ள சிறிய மீன் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிலையில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். அதுபோல் நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? முதல் கேள்வி, அரசன் என பொருள் தரக்கூடிய சொல்லை எடுத்து எழுதுக. அரசன் என பொருள் தரக்கூடிய சொல் என்னது? மன்னன். சிறிய மீனின் முட்டை, பெரிய ஆலமரத்தின் விதை. இதில் எது பெரியது? ஆலமரத்தோட விதை இப்படி இருக்கும், மீனின் முட்டையோட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது பெருசு? சிறிய மீனின் முட்டை தான் பெரியது. எது பெரியது? சிறிய மீனின் முட்டை பெரியது. அடுத்து பாருங்கள், 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் யாவை? யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை. பத்தியில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. சிறிய, பெரிய. என்னது? சிறிய, பெரிய. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 7.5 பார்க்க போகிறோம். 7.5 என்ன கொடுத்துருக்காங்க? நீரில் வாழும் உயிரினம் இடம்பெறும் தொடரை எழுதுக. அந்த பாடல் வரியை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புத்தகத்திலும் தேடி எடுத்து எழுதணும். தென்னீர் கையத்து சிறுமீன் சினையினும். தென்னீர் கையத்து சிறுமீன் சினையினும். ஆளின் நிழல் யாருக்கெல்லாம் நிழலாகும்? ஆளின் நிழல் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் நிழலாகும். மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் நிழலாகும். வெற்றி வேட்கை ஆசிரியர் பெயரை எழுதுக. வெற்றி வேட்கை ஆசிரியர் பெயர் யார்? அதிவீரராம பாண்டியன். யார்? அதிவீரராம பாண்டியன். வெள்ளுங்களின் பெயர்கள் வரும் தொடர்களை எழுதுக. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணீதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையோடு. அடுத்து தொடரை படிப்பேன், உரிய சொல்லை எழுதுவேன். இங்கே பாருங்கள், இணைப்பு சொற்கள் ஒரு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதை சரியான இடத்துல நம்ம நிரப்பணும். தாகத்திற்கு இளநீர் அல்லது பதநீர் குடிக்கலாம். ஏதாவது ஒன்று குடிக்கலாம். ஒன்று இளநீர் குடிக்கலாம் அல்லது பதநீர் குடிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் வரும்போது இது அல்லனா அது அப்படின்னு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல அல்லது நாம் பயன்படுத்தணும். மரத்தில் எனினும் பழங்களை பறிக்க இயலலே. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன எடுக்கணும்? எனினும் பயன்படுத்தணும். சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? எனினும். நான் ஊருக்கு போனேன், ஆனால் விளையாடலை. நான் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டேன், ஆனால் என்னால் தூங்க முடியல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்துருச்சு, ஆனால் அதில் ஒரு செயல் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்? எனினும் பயன்படுத்தணும். உடல்நலம் சரியில்லை, அதனால் விடுப்பு எடுத்தேன்.
சரிங்களா? என்னது உடல் நலம் சரியில்லை, அதனால் தான் விடுப்பு எடுத்தேன். ரெண்டுமே வந்து ஒன்று முன்னால் ஒன்று பண்ணினேன் அப்படின்னா அந்த இடத்துல அதனால் பயன்படுத்தணும். பணம் சேமிக்கிறேன். எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை. எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை. சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். இங்கே பாருங்கள், நான் சரியான நேரத்திற்கு பேருந்து நிறுத்தம் வந்தேன், ஆனால் பேருந்து வரவில்லை. வந்துட்டேன், ஆனால் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த இடத்துல ஆனால். கண்ணன் வேகமாக ஓடினான், எனினும் முதல் பரிசு பெறவில்லை. மின் பொத்தானை அழுத்தினால் அதனால் அறை வெளிச்சமாக இருந்தது. மின் பொத்தானது சுவிட்சு. மின் பொத்தானது சுவிட்சு தான், அதுதான் மின் பொத்தானை அழுத்தினால் அதனால் அறை வெளிச்சமாக இருந்தது. பனி அதிகமாக பொழிந்தது, எனவே இரவு குளிராக இருந்தது. கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன, ஆயினும் மழை பெய்யவில்லை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். இனியன் வணக்கம் இனியா. இனியா வணக்கம். வணக்கம் கனியா. நம் பூஞ்சோலை கிராமம் எவ்வளவு அழகாக உள்ளது. நீ எப்பொழுது சென்னையிலிருந்து வந்தாய்? நாங்கள் நேற்று மாலை வந்தோம். கனியன் என்ன சொல்கிறாங்க? உன்னைப்போல் நானும் சென்னையில் இருக்கவே விரும்புகிறேன், ஆனால் நான் கிராமப்புறத்தில் இருக்கவே விரும்புகிறேன்னு இனியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்க? கண்ணுக்கு விருந்து மனதுக்கு மருந்து நமது கிராமம்தான். 6 வயல்வெளிகளும் தோட்டங்களும் மரங்களும் செடிகளும் கண்களுக்கு குளிர்ச்சி தருவதும் மனதிற்கு அமைதியை தருகின்றன. உண்மைதான் இனியாண்டு கனியன் சொல்கிறான். நகர்ப்புறங்கள் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு உள்ளது. அதனால் தான் அவ்வப்போது நாங்களும் நமது கிராமத்திற்கு வந்து செல்கிறோம். இங்கே வந்தாலே எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நகர்ப்புறத்தை சுற்றி பார்க்க பிடிக்கும், ஆனால் கிராமப்புறத்தில் வாழவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனியன் கூறுகிறான். பாருங்கள், இனியாவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் எது? கிராமம்தான். இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள 2 ஊர்களின் பெயர்கள் எழுதுக. பூஞ்சோலை கிராமம், சென்னை. இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஆனால் அதனால். கண்ணுக்கு விருந்து மனதுக்கு விருந்தை தொடரில் இனியா எதனை குறிப்பிடலாம்? இனியா கிராமத்தை தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார். கிராமம் நகரம் இரண்டில் நீங்கள் இருக்க தேர்ந்தெடுப்பது எது? ஏன்? நான் இருக்க தேர்ந்தெடுப்பது கிராமம். ஏனெனில் கிராமத்தில் சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இயற்கையோடு இணைந்து வாழலாம். அடுத்து படிப்பேன் மின்னுவேன். இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்கும் வந்து எழுத்துக்களை சொற்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஆக்கு ஆசை ஆமை, ஈக்கு இடி இமை, ஈக்கு ஈகை ஈடு, ஊக்கு உழை உடை, ஊக்கு ஊர் ஊழி, ஏக்கு எலி எரி, ஏக்கு ஏறு ஏர், ஐக்கு ஐவர் ஐவகை, ஓக்கு ஒரு ஒளி, ஓக்கு ஓடை ஓலை, அவுக்கு ஔவையார். அவுக்கு என்னது? ஔவையார். சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன். ஒன்றுலேருந்து ஒரு சொல் எடுத்து எழுதணும். அந்த மாதிரி மயில் தோகை விரித்து ஆடும், சங்கு கடற்கரையில் கிடைக்கும், கடல் நீல நிறமாக காட்சி அளித்தது, குளம் மழை பெய்ததால் குளம் நிரம்பியது, வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. அடுத்து முதலெழுத்தை குறியிலே நெடிலை குறியிலாக்குவேன். பாலம், கல் கால், பல் பால், குடை வழி வாளி, நகம் நாகம், படம் பாடம், சட்டை சாட்டை, வனம் வானம், நிலம் நீளம். அடுத்து இந்த சைடு நரை நாரை, மூட்டை, குண்டு கூண்டு, கொடை கோடை, பனை பானை, தளம் தாளம், பதம் பாதம், மடம் மாடம், தொண்டு அவல் ஆவல். 2 சொற்களுக்கு உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன். சோளம் சோறு, போர்வை போட்டி, தடி தடை, சொற்கள் சொந்தம், மோதிரம் மோர், மொச்சை முட்டை. அடுத்து தொலைவு தொடக்கும், நொறுவை நொறுங்கு. இணைப்பேன் வரைவேன், வண்ணம் தீட்டி மகிழ்வேன். இதில் வந்து நம்பர் 1லேருந்து நீங்கள் இணைச்சிங்கன்னா, நம்பர் 1 எங்கே ஆரம்பிக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். நம்பர் 1லேருந்து ஒவ்வொன்றா, நம்பர் 1 to 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 6, 7, 8, அப்படியே 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, அப்படியே நீங்கள் அந்த இதை இணைச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான முயல் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் படம் அழகாக இந்த முயலுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே கேரக்டருக்கு இது வண்ணத்து பூச்சிகள்லாம் இருக்குது. இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? க்ரையான்ஸ் எடுத்து அழகாக வண்ணம் தீட்டி இது பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.